நம்ம கருப்பு கவுனி அவல் வச்சு ஒரு கிச்சடி ஆட்டம் உப்புமா ஆட்டம் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். Boil some water, add some salt, forbidden flakes. அந்த பெனிஃபிட்ஸ் வந்து டைஜஷனுக்கு நல்லது, எனர்ஜி பூஸ்டர், weight மேனேஜ்மெண்ட்டுக்கு, gluten free, rich in iron and vitamins. Soak it for half an hour. ஊற வச்சுருங்க அவருக்கு. Heat some oil. கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. add some mustard, கடுகு, உளுந்துடா, உளுத்தம்பருப்பு, cumin seed, சீரகம், மேத்தி, வெந்தயம். add some curry leaves, கருவேப்பிலை, finely chopped green chilies, பச்சை மிளகாய், பொடியாக நசுக்கு, fried grams, பொட்டுக்கடலை, பீனட், வேர்க்கடலை, finely chopped onions, பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. add some salt, உப்பு சேர்த்துக்கோங்க. add some green peas, ஃப்ரெஷ் பட்டாணி, உப்பு நல்லா கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் add some ginger garlic paste, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சால்ட் 12 to the raw smell goes, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. add some finely chopped beans, பொடியாக நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. after 2 to 3 minutes add the finely chopped carrot, பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கோங்க. cook it till soft, கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. add the soaked water, நம்ம அவல் ஊற வச்சா தண்ணி, rice flakes soaked water. cook it in high flame for 2 to 3 minutes till the vegetables are soft. க்ளோஸ் பண்ணிவிட்டு காய்ங்க வேகிற வைக்க ஹை ஃப்ளேமில் வேக வச்சுருங்க. add the shredded cabbage. என்கிட்ட இந்த பிங்க் கலர் கேபேஜ் இருக்குது, ஆட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி நார்மல் கேபேஜ் you can add it. Sauteed for just 2 minutes. எல்லாம் 2 minutes வேக வைங்க. ஒன்று ஒன்றா போடுங்க. don't add all the vegetables together. add the soaked rice flakes, ஊற வச்சு அவல் சேர்த்துக்கோங்க. add some lemon juice, எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. finely chopped coriander leaves, கொத்தமல்லி. இப்போ நம்ம கருப்பு கவுனி அவலில் செஞ்ச உப்புமா ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.